என்னாச்சு ரகு சார்? ஏன் அப்செட் ஆயிட்டீங்க? வாங்க அப்படியே வெளியே போய் பேசலாம். டேவிட், நான் நினைக்கிறேன் நம்ம விடிஎம் சாருக்கு தலையில ரொம்ப தான் அடிபட்டிருக்கும்னு. ஏன் ரகு சார் அப்படி சொல்றீங்க? இல்லையா பின்ன, நாம எப்பவோ மிஷின் பர்ச்சேஸ் பண்ண அனுப்பின பணத்தை இப்ப போய் நிறுத்து, பணத்தை புடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. சே, இந்த ஆளுக்கு அறிவே இல்லாம போச்சு. ஏன் ரகு சார் உங்ககிட்ட வந்து விடிஎம் சார் கத்தணும்? நியாயமா பார்த்தா ஒன்னு ராகலன் சார் கிட்ட பேசியிருக்கணும், இல்ல மகேஷ் கிட்ட பேசியிருக்கணும். ஆமா, அதத்தான் நானும் சொன்னேன். அதுக்கு அந்த ஆளு நீ ரொம்ப பேசுற, உன் சீட்டியை கிழிச்சிடுவேங்கிறாரு. நீங்க வருத்தப்படாதீங்க ரகு சார். வாங்க நாம ராகலன் சார் கிட்ட போய் பேசிக்கலாம். Yes, come in. ஹலோ விடிஎம் சார், ராகுலன் பேசுறேன். சொல்லுப்பா, உனக்கு இப்போ என்ன வேணும்? விடிஎம் சார், சாரி, நீங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க போல. என்ன, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒரு மண்ணாகட்டியும் இல்லப்பா. சரி, நீ விஷயத்த சொல்லு. இல்ல, நம்ம ரகு சார் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. பாவம், அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அப்போ என் மேல தப்பு இருக்குன்றியா? ஏன் நீ போய் அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குற? சாரி, கொஞ்சம் பொறுமையா நடந்ததை கேளுங்க. நான் தான் நம்ம ஃபேக்டரி நிலைமையை யோசிச்சு அந்த முடிவெடுத்தேன். ஏன்பா ராகுலன், மகேஷ் அந்த ஆளுகிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு எத்தனை தடவை கெஞ்சிருப்பான். ஓஹோ, எனக்கு இப்ப புரியுது. விடிஎம் சார்,